ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு கோயில்கிட்ட ஒரு எலி வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அந்த எலி அந்த கோயிலை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்குதோ, பொருட்கள் இருக்கோ, அது ஃபுல்லுமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கு. வேறு விலங்குகள் அதை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கு. அப்போ அந்த கோயில் பூசாரி டெய்லியுமே அந்த எலிக்கு உணவு தந்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது சாப்பாடு டெய்லிக்குமே தந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் அந்த எலி அந்த பூசாரி கிட்ட என்ன கேட்குதுன்னா, எனக்கு பசியே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த பூசாரியும் ஒரு பளிங்கு கல்லாலான ஒரு கூண்டை தயாரிக்கிறாரு. அந்த கூண்டுக்குள்ளே அந்த எலியை போக சொல்லிட்டு, அந்த எலியை அதை விட்டு வெளியே வந்தால் உனக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அந்த எலி அதுக்குள்ளேயே இருக்குது. அந்த சமயம் பார்த்து பூனை அதை சுற்றியுமே உணவுப் பொருட்கள் எல்லாம் தேடி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பொறுக்க முடியாமல் இந்த எலி என்ன பண்ணிடுதுன்னா, உள்ள கூண்டை விட்டு வெளியவும் வர முடியாமல் உள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியே வந்துடுது. அப்போ அந்த பூனை அந்த எலியை அடித்து சாப்பிட்ருது. இதிலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்கள்.